ஹை கைஸ், எஸ்பிஎஸ் பிளம்பிங். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மோட்டர் லைன் ஒன்று கட் ஆகிடுச்சு. அதை தான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, ஒரு வால்வு, ஒரு டீ, ஒரு எல்போ, எஃப்டிஎம்டி, ஒரு எல்போ, பிவிசி பழுப்பும் யூபிஎஸ்சி பழுப்பும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பிவிசி யூபிஎஸ்சி இணைக்கிறதுக்காக தான் எஃப்டிஎம்டியை போடுறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், எஃப்டிஎம்டியை விட கன்வெர்ட்டர் கப்ளிங் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நியர்பை ஷாப்பில் கன்வெர்ட்டர் கப்ளிங் கிடைக்கலன்றதால எமர்ஜென்சிக்கு எஃப்டிஎம்டியை போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு டேமேஜான பழுப்புலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நியூவாக வாங்கிட்டு வந்த மெட்டீரியல் வச்சு கனெக்ட் பண்ணலாம். கட் பண்ணி முடித்தாச்சு. வாங்க, பிவிசி ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பிவிசி இருக்கிற பக்கத்தில் வந்து எம்டிஎஃப்டி ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒட்டிடலாம் ஃபஸ்ட்டு. பழைய லைனை கட் பண்ணி அதிலே மறுபடியும் ஃபிட்டிங் ஓட்டும் போது இந்த மாதிரி பழைய சொல்யூஷனு திக்காக இருக்கும். அதெல்லாம் சுரண்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுங்க ஃபிட்டிங்கு. அப்போ தான் லீக் வராமல் இருக்கும். நம்மளும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு டீ ஒட்டியாச்சு. இந்த ஒரு லைனை கனெக்ட் பண்ண போகிறோம். எதுக்காக வால்வு போகிறோன்னு யோசிக்கிறீங்களா? ஆல்ரெடி ஒரே மோட்டர்லேருந்து 2 டேங்குக்கு தண்ணி போகுது. இந்த டேங்குக்கு போகிற வால்வு வந்து இங்கேயே வச்சுருக்காங்க. இந்த பிவிசி லைனாக போகுது பார்த்தீங்களா, எஃப்டிஎம்டியை போட்டு கனெக்ட் பண்ணியிருக்குமே, அந்த டேங்குக்கு போகிற வால்வு வந்து அங்கே வச்சுருக்காங்க. அது இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்காது. அந்த டேங்குக்கு தண்ணி வேணுனாக்கா அந்த வால்வு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வால்வை ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. இந்த டேங்குக்கு தண்ணி வேணுன்னா அந்த வால்வு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டேங்கை ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் வால்வு போட்டிருக்கோம். இந்த மாதிரி மல்டிபிள் டைப்பில் வால்வு போடுறதுலேயும் ஒரு மிஸ்டேக் நடக்குது. அப்பப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கஸ்டமரு மோட்ரு போடும்போது வால்வு ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு கவனிக்காமல் ஒரு சில டைமில் மோட்ரு போட்டுருவாங்க. 2 வால்வும் க்ளோஸில் இருக்கிறதால எங்கே வீக்காக இருக்கோ அந்த இடத்துல லைன் ஏதாவது ஒன்று பிடிக்கின்னு தண்ணி லீக்காக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் தவிர்க்கணுன்னாக்கா, மோட்ரு போடுறப்போ ஏதாவது ஒரு வால்வு வந்து ஓப்பனில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது. எப்படியும் மோட்டர் லைனுன்றதால எப்பயுமே சொல்யூஷன்லாம் கொஞ்சம் பார்த்து பக்காவாக போடுங்க, இல்லைனா லீக் வர சான்சஸ் இருக்கும். ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.